வினாத்தாள் கசிவு சாதாரணமான விஷயம் அல்ல. நள்ளிரவில் வீடியோ வெளியிட்டு பிரதமர் மோடி அதிரடி அறிவிப்பு. அனைவருக்கும் வணக்கம். நாடு முழுவதும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் பெரும் புயலை கிளப்பியுள்ள நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் திரண்டு தீவிர போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நள்ளிரவில் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டு வினாத்தாள் கசிவை தடுக்க இன்று நடைபெறும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மேலும் பல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிரடியாக அறிவித்துள்ளார். இதனிடையே நள்ளிரவில் பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்த வீடியோ பதிவில் வினாத்தாள் கசிவு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, அது லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கும் மிகுந்த வேதனையை அளித்துள்ளது. கடந்த 2.5 மாதங்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 22 லட்சம் மாணவர்களின் ஒரு கல்வி ஆண்டு வீணாகிவிடக்கூடாது என்பதால் விரைவாக தேர்தல் நடத்தப்பட்டு முடிவுகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இருப்பினும் இத்துடன் நாம் அமைதியாகிட முடியாது. விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தேன். அவர்கள் நள்ளிரவில் சட்ட வரைவு தயார் செய்து என்னிடம் வழங்கியுள்ளனர். இன்று நடைபெறும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதை பற்றி விவாதிக்கப்பட்டு வரும் திங்கட்கிழமை தொடரும் நாடாளுமன்ற அமர்வில் இந்த மசோதாவை நிறைவேற்ற தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். பிரதமரின் இந்த வீடியோ பதிவிற்கு பதிலடி கொடுத்துள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்குவதே இந்த அரசுதான். கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யும் வரை இந்த விவகாரத்தை விடமாட்டோம். தெருவிலும் நாடாளுமன்றத்திலும் மாணவர்களின் குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதை பிரதான கோரிக்கையாக முன்வைத்து டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பினர் மற்றும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வீதிக்கு வந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றபோது காவல்துறையினரும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பதற்றம் நிலவியது. நாடு தழுவிய அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் அமைதியான முறையில் போராட்டங்களை நடத்தவும் அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காலை நாட்டின் இளைஞர்களுக்கு முக்கியமான செய்தியை வெளியிட்டார். அதில் நமது இளைஞர்களின் நலம் மற்றும் எதிர்காலத்தை விட முக்கியமானது எதுவும் இல்லை என கூறியிருந்த பிரதமர் மோடி, தேர்வுத்தாள் கசிவு வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க அரசு எடுத்து செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தேர்வுத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு விரைவாகவும் கடுமையாகவும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்ய விரைவு நீதிமன்றங்களை அமைக்க முடிவு செய்துள்ளோம் என்று தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து சில மணி நேரங்களிலே டெல்லி உயர்நீதிமன்றம் விடைத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடு வழக்குகளை உடனடியாக விசாரிப்பதற்கான தனி விரைவு நீதிமன்றத்தை அமைத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது. இந்த தனி நீதிமன்றத்தின் சிறப்பு சிபிஐ நீதிபதியாக அனுகுர்வார் பால்கா நியமிக்கப்பட்டுள்ளார். பொது தேர்வுகள் சட்டம் 2024 கீழ் நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளும் உடனடியாக இந்த விரைவு நீதிமன்றத்துக்கு மாற்றப்படும். இந்த சட்டத்தின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10 லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் இந்த செய்தியின் கருத்துக்களை எங்கள் கருத்துரை பகுதியில் கமெண்ட் செய்யலாம். நன்றி, வணக்கம்.